யாருமே வரலங்க. காலையிலேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரூட்டில் யாரும் ஒருத்தர் கூட இல்லை. நம்ம மட்டும் தனியாக வந்து ரைட் பண்ணி போயிட்டுருக்கோம். பார்க்க பயங்கரமாக போயிட்டுருக்கு ரைடு வந்து. ஒரு பக்கம் வந்து பயங்கரமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம மட்டுமே தனியாகவே போகிற மாதிரியே ஒரு ஃபீலு ரைடர்ஸ் இந்த ரூட்டில். ஏன்னா நிறைய ரைடர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. கிஸ்துவார் கிளாறு, கிளாறுலேருந்து கிஸ்துவார் ஏறிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த பக்கம் போயிட்டுருக்கோமா வந்து அதனாலே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ரோடுமே வந்து பார்த்து எங்கே லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு என்ன மாதிரி தெரிஞ்சுக்க முடியல. இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு கிளியர் பண்ணிட்டாங்க. அது மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல வந்து இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் ரைட் பண்ணும்போது ஏதோ ஒரு டேமேஜ் ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹெல்ப் பண்ணுறது கூட ஆள் இருக்காது போல். நல்ல ஒரு மழை 2 நாளாக வந்து இந்த ஏரியாவில் இந்த மாதிரி கொஞ்சம் ரோடு கிளியராக இருக்குது. இங்கே பாருங்கள் இப்போ கொஞ்சம் பெட்டர் ரோடாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல பாறைகள்லாம் விழுந்து மழை பெஞ்சால் மட்டும்தான் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஆகிடுமோன்ற மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள் திடீர்னு நல்ல ரோடாக வருது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேமேஜ் ஆகிடுது ரோடு வந்து. எதனால இந்த மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி எதிர்க்க பாருங்கள் பயங்கரமாக போயிட்டுருக்கு ரைடு வந்து. எனக்கு தெரிஞ்சு எனக்கு லடாக்கில் ரைட் பண்ணதை விட லடாக்கு இதிலலாம் வந்து எனக்கு காஷ்மீரில் ரைட் பண்ணல, அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா சின்ன ரோடு தான், ஒரு 10 அடி ரோடு தான் வந்து சரிங்களா. அந்த ரோட்டில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது எப்படி வந்து இருக்கும், ஒரு 100 மீட்டர் டவுனில் இருக்குது. கீழே விழுந்தோன்னா ஒன்றுமே தேராது போல். அங்கங்கே வந்து லேண்ட்ஸ்லைடு மழை பெய்யுது. எந்த டைமில்